ஹல்லேலூயா. ஹalleluya. ஜெபம் செய்வோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நன்றி தகப்பனே. ಕೃತಜ್ಞತೆ ದೇವರೇ. என் ஆண்டவராகிய இயேசுவே, ನನ್ನ ಕರ್ತನಾದ ಯೇಸುವೇ, வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் உருவாக்கினவரே, ದೇವರೇ, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் வந்து நிற்கிறோம். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. உம்முடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னவரே, ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಏನೇ ಕೇಳಿದರೂ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. உம்முடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம். ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿ ಬಂದಿದ್ದೇವೆ. எங்கள் மேல் மனமிரங்கும். ನಮ್ಮ ಮೇಲೆ ಮನಮಾರಗು. ராஜாவே, ರಾಜಾವೇ, என் ஆண்டவராகிய இயேசுவே, ನನ್ನ ಕರ್ತನಾದ ಯೇಸುವೇ, உம்முடைய வசனம் அனுப்பி ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸಿ எங்களை ஆசீர்வதி, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, எங்களை ஆசீர்வதி. ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು அசைவாடட்டும். ಚಲಿಸಲಿ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராழுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எரேமியா 33:3. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது மறு உத்தரவு அனுப்பி உனக்கு எட்டாததும் உனக்கு தெரியாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ನನ್ನನ್ನು ಕೇಳಿಕೋ, ನಾನು ನಿನಗೆ ಸದುತ್ರವನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ನಿನಗೆ ತಿಳಿಯದ ಮಹತ್ತಾದ ಗುಡಾರ್ಥಗಳನ್ನು ಗೋಚರಪಡಿಸುವೆನು. நேற்றிரவில் இதை பற்றி தான் நாம் தியானித்தோம். ನಿನ್ನೆ ಇದರ ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದೆವು. இன்றைக்கும் ಇವತ್ತು இதே வசனத்தை தியானிப்போம். ಇದೇ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸೋಣ. நேற்றிரவில் ರಾತ್ರಿಯಲ್ಲಿ பரிசுத்தாவியானவர் சொன்னார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳಿದನು, பிதாவாகிய தேவன் ತಂದೆಯಾದ ದೇವರು அவர் ஏலியோனாய் இருக்கிறார், ಅವರು ಎಲಿಯೋನ್ ಆಗಿದ್ದಾರೆ, உன்னதராய தேவனாய் இருக்கிறார், ಉನ್ನತವಾದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, அவர் எலோஹிம் ஆயிருக்கிறார், ಎಲೋಹಿಮ್ ಆಗಿದ್ದಾರೆ, வல்லமையும் அதிகாரமும் நிறைந்தவராயிருக்கிறார், ಅಧಿಕಾರವನ್ನು ಹೊಂದಿದವರು, அவர் எல்ஷடாய் ஆயிருக்கிறார், ಎಲಿಷಡಾ ಆಗಿದ್ದಾರೆ, அவர் நம்மை திருப்திப்படுத்துகிறவர், ಅರ್ಜುನ ನಮ್ಮನ್ನು அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವರು, சகல வல்லமையும் நிறைந்தவர். ಸಕಲ ಬಲವನ್ನು ಹೊಂದಿದವರು. அப்படிப்பட்ட தேவன் ಆ ರೀತಿ ದೇವರು என்னையும் உங்களையும் பார்த்து ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ என்னை நோக்கி கூப்பிடு, ಕರೆ, அப்பொழுது ஆபத்து காலத்தில் ஆபத்து நேரத்தில் நான் உன்னோடு கூடவே இருந்து உன்னை விடுவித்து நான் உன்னை உன்னதமான இடங்களில் கொண்டு சென்று சேர்த்து ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಸೇರಿಸಿ நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ಅರ್ಜುನ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் ನಾನು நித்தியமாய் உன்னோடு கூட இருந்து ನಿತ್ಯವಾಗಿ முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருந்து ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದು உன்னுடைய சகல நன்மையினாலும் ನಿನ್ನ ಸಕಲ சகல கிருபைகளாலும் ಕೃಪೆಯಿಂದಲೂ உன்னை நிறைத்து ತುಂಬಿಸಿ உன்னுடைய ஜீவிதத்தின் கடைசி மூச்சு வரைக்கும், ನಿನ್ನ ಶ್ವಾಸದ ಕೊನೆಯ ಉಸಿರು, உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் ಜೀವಿತದ ಕೊನೆಯ ಉಸಿರು நான் உன்னோடு கூடவே இருந்து நான் உன்னோடு கூடவே இருந்து உன்னை விடுவித்து உன்னை தப்புவித்து பரலோக ராஜ்யத்துக்காக உன்னை கொண்டு போக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களே ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. இன்றைக்கு
நாம் எப்படி அவரை கூப்பிடணும்? ಹೇಗೆ ಅವರನ್ನು ಕರೆಯಬೇಕು? நேத்து அவர் சொன்ன என்னை நோக்கி கூப்பிடு, ನನ್ನನ್ನು ಕರೆ, நீ வேற ஒன்னும் சொல்ல வேண்டாம், ಬೇರೇನು ಹೇಳುವುದು ಬೇಡ, மனிதர்கள் பின்னால போக வேண்டாம், ಮನುಷ್ಯನ ಹಿಂದೆ ಹೋಗುವುದು ಬೇಡ, ஐஸ்வர்யமுள்ள மனிதர்கள் பின்னால போக வேண்டாம், ಐಶ್ವರ್ಯ ಇರುವ ಮನುಷ್ಯನ ಹಿಂದೆ ಹೋಗಬೇಡ, பெரிய ஆஸ்தி உள்ள மனிதர்களை பார்த்து போக வேண்டாம், ದೊಡ್ಡ ಆಸ್ತಿ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ನೋಡಿ ಹೋಗಬೇಡ. உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நான் இருக்கிறேன், ಎಲ್ಲಕ್ಕೂ ಎಲ್ಲವಾಗಿ ನಾನಿದ್ದೇನೆ, நீ என்னை பற்றி வா, ನೀನು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು, நீ என்னை பற்றி வா, ನೀನು ನನ್ನನ್ನು என்னை ಹಿಂಬಾಲಿಸು, மட்டும் நோக்கி பார், ನನ್ನನ್ನು ಮಾತ್ರ ನೋಡು, நீ என்னை மட்டும் நோக்கி பார், ನೀನು ನನ್ನನ್ನು ಮಾತ್ರ ನೋಡು. அப்பொழுது ಆಗ உமக்கு தெரியாததும் ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, உமக்கு புரியாததும் ಅರ್ಥವಾಗದು, உனக்கு விலகாததும் ನಿನಗೆ ಗೋಚರವಾಗದು, நீ ஜெபிப்பதற்கும் மேலாகவும் ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ, நீ யோசித்ததற்கும் மேலாகவும் ಯೋಚಿಸುವುದಕ್ಕೂ பெரிய ಮೇಲಾಗಿ காரியங்கள், ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು, பெரிய காரியங்கள் ದೊಡ್ಡ அவர் ಕಾರ್ಯವನ್ನು செய்வார். ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. அவருடைய வாக்குத்தத்தம் ಅದೇ ವಾಗ್ದಾನ. இன்றைக்கு நாம் பார்ப்போம், ಇವತ್ತು ನಾವು ನೋಡೋಣ எப்படி நாம் அவரை கூப்பிட வேண்டும். ಹೇಗೆ ನಾವು ಅವರನ್ನು ಕರೆಯಬೇಕು. சங்கீதம் 116:17, ಕೀರ್ತನೆ 116:17, 116:17. 116:17. ನಾನು ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಯಜ್ಞವನ್ನು ಸಮರ್ಪಿಸುವೆನು, ಯೆಹೋವ ನಾಮವನ್ನು ಪ್ರಖ್ಯಾತಿಪಡಿಸುವೆನು. படிங்க, தமிழ் படிங்க. இல்ல 116:17. யா படிங்க. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்கே ಇಲ್ಲಿ சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் உனக்கு ஸ்தோத்திர பலிகளை அர்ப்பித்து ನಾನು ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಯಜ್ಞ, நான் ஒரு காரியத்தை செய்வேன், ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ, கர்த்தருடைய நாமத்தை, ಕರ್ತನ ನಾಮವನ್ನು, கர்த்தருடைய நாமத்தை ಕರ್ತನ ನಾಮವನ್ನು கூப்பிடுவேன். ಪ್ರಖ್ಯಾತಿಪಡಿಸುವೆನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுவேன். ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Exodus chapter 3:13 and 14. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 13:3. அங்கே நீங்க பார்ப்பீர்களானால், ಅಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன் ತಂದೆಯ ಯೆಹೋವ ದೇವರು முள்செடியில் ಮುಳ್ಳು ಗಿಡದಲ್ಲಿ மோசேக்கு தரிசனமாவார். ಮೋಶೆಗೆ ದರ್ಶನ ಕೊಡುತ್ತಾನೆ. மோசேயிடத்தில் சில காரியங்களை சொன்னார். ಮೋಶೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದರು. அப்பொழுது மோசே ಆಗ ಮೋಶೆಯು பிதாவினிடத்தில் கேட்கிறார், ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾರೆ, சரி நீ சொன்னபடி எல்லாம் நான் செய்கிறேன், ನೀನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ, நான் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போறேன், ನಾನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತೀನಿ, நீங்க சொன்ன காரியங்களை எல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். ನೀನು ಹೇಳಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳ್ತೀನಿ. அப்பொழுது ಆಗ அவர் என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்பார், ಅವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ, உங்களுடைய பேர் என்ன, ನಿನ್ನ ಹೆಸರೇನು, உன்னை அனுப்பினவனுடைய பேர் என்ன, ನಿನ್ನನ್ನು ಕಳಿಸಿದವನ ಹೆಸರೇನು. அப்படி அவங்க கேட்கும் பொழுது ಹಾಗೆ ಅವರು ಕೇಳುವಾಗ நான் என்ன சொல்ல ನಾನು வேண்டும்? ಏನು ಹೇಳಬೇಕು? அப்பொழுது ಆಗ கர்த்தர் அவரிடத்தில் சொல்லுகிறார், ಕರ್ತನು ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் இருக்கிறவனாகவே ನಾನು இருக்கிறேன். ಇದ್ದವನಾಗೇ ಇದ್ದೇನೆ. அதுதான் என்னுடைய நாமம், ಅದೇ ನನ್ನ ನಾಮ. இருக்கிறவராகவே இருக்கிறேன். ಇದ್ದ ಹಾಗೆ ಆಚನಿರುವಾಚನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நாமம், ಈ ನಾಮ, இதுதான் என்னுடைய நாமம். ಇದೇ ನನ್ನ ನಾಮ. ஹalleluya. ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிறேன். ಇರುವಾಚನಾಗೆ ಇದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஒரு நாளும் மாறாதவர், ಒಂದು ದಿನವೂ ಮಾರ್ಪಡದ ದೇವರು, வார்த்தை மாறாதவர், ವಾಕ್ಯವು ಬದಲಾಗದ ದೇವರು, வாக்குத்தத்தங்கள் மாறாதவர், ವಾಗ್ದಾನಗಳು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ, அன்பு மாறாதவர், ಪ್ರೀತಿ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ, கிருபை மாறாதவர், ಕೃಪೆ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ, மனதுருக்கம் மாறாதவர், ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ, ஒன்றும் மாறாதவர், ಒಂದು ಬದಲಾವಣೆ இருக்கிறவராகவே இருக்கிறார். ಇರುವಾಚನಾಗೆ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பிதாவாகிய தேவன் ಈ ತಂದೆಯಾದ ದೇವರು 2000 வருடங்களுக்கு முன்னே 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ தன்னுடைய சகல மகிமையும் ತನ್ನ ಸಕಲ ಮಹಿಮೆಯನ್ನು தன்னுடைய மகனாகிய ஒருவருக்கு கொடுத்து ತನ್ನ ಮಗನಾಗಿರುವಂತ ಒಬ್ಬನಿಗೆ ಕೊಟ್ಟು அவரே
இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். ಅವರನ್ನು ಈ ಭೂಮಿಗೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. பூமிக்கு அனுப்பி வைத்தார். ಭೂಮಿಗೆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. அவரை குறித்து ಅವರ ಕುರಿತು பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳುತ್ತಾನೆ. பிலிப்பியன்ஸ் பிலிப்பியದವರ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9 11 வரையுள்ள வசனங்கள். 9 ರಿಂದ 11 ತನಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. பிலிப்பியர் 2வது அதிகாரம் பிலிப்பியர் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9 11 வரைக்கும். 9 ರಿಂದ 11 ವಾಕ್ಯದವರೆಗೂ. யெகோவா படிக்கமா ஒன்று கூட படிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾಗಿ அவரை உயர்த்தி ಆತನನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ ತಂದು ஹalleluya. ஹalleluya. அது இங்கிலீஷ்ல போனேன்னா கொஞ்சம் கூட அழகா இருக்கும். ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿದೆ. இங்கிலீஷ்ல சொன்னேன்னா ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ பிதாவாகிய தேவன் ತಂದೆಯಾದ ದೇವರು எல்லாவற்றுக்கும் மேலாக ಎಲ್ಲಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ சகலவற்றுக்கும் மேலாக ಸಕಲಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ சகல வல்லமைக்கும் மேலாக ಸಕಲ ಬಲಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ சகல அதிகாரங்களுக்கும் மேலாக ಸಕಲ ಅಧಿಕಾರಕ್ಕೂ உன்னதமான ஒரு இடத்தை ಉನ್ನತವಾದ என் ஆண்டவராகிய இயேசு ದೇವರಾಗಿರುವಂತ ಯೇಸು அவருக்கு கொடுத்து ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟು அந்த நாமத்துக்கு கொடுத்து ಆ ನಾಮಕ್ಕೆ ಕೊಟ್ಟು அந்த நாமம் ಆ ನಾಮ எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக்கி மாற்றி ಎಲ್ಲ ಹೆಸರುಗಳಿಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಹೆಸರಾಗಿ இயேசு என்ற நாமத்தில் ಯೇಸು ಎಂಬ ನಾಮಕ್ಕೆ இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೆಂಬ சகல முழங்காலுகளும் மடங்கும். ಸಕಲ ಮೊಣಕಾಲುಗಳು ಊರಲ್ಪಡುತ್ತವೆ. ஹalleluya. ஹalleluya. வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழேயும் இருக்கிற ಆಕಾಶಕ್ಕೂ சகல நாமங்களும் ಎಲ್ಲ ನಾಮಗಳು முடங்குகிற ஒரு நாமம் ಮೊಣಕಾಲು ಊರಲ್ಪಡುವ இயேசு என்ற நாமம். ಯೇಸು ಎಂಬ ನಾಮ. ஹalleluya. 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 Hallelujah. Amen. Amen. And நாளொன்று வரும், ನಾಳೆ ಅಂತ ಬರುತ್ತದೆ. நாளொன்று வரும், ನಾನೆಂಬುದಾಗಿ ಬರುತ್ತದೆ. சகல நாவுகளும் ಎಲ್ಲ ನಾಲಿಗೆಗಳು சகல நாவுகளும் ಎಲ್ಲ ನಾಲಿಗೆಗಳು irrespective of your caste, creed and religion ಎಲ್ಲ ಜಾತಿ ಧರ್ಮದ ವ್ಯಕ್ತಿಗಳು எல்லா நாவுகளும் சொல்லும் ಎಲ್ಲ ನಾಲಿಗೆಗಳು ಹೇಳುತ್ತದೆ இயேசுதான் கர்த்தர். ಯೇಸು ಕರ್ತನೆಂಬುದಾಗಿ. ஹalleluya. Hallelujah. இதுதான் அந்த நாமம், ಇದೇ ಆ ನಾಮ. இதுதான் அந்த நாமம். ಇದೇ ಆ ನಾಮ. வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ இந்த நாமத்தை நீ கூப்பிடு. ಈ ನಾಮವನ್ನು ಕರೆ. இயேசு என்ற நாமம், ಯೇಸು ಎಂಬ ನಾಮ. இயேசு என்ற நாமம், ಯೇಸು ಎಂಬ அந்த நாமத்தை கூப்பிடு. ಆ ನಾಮವನ್ನು ಕರೆ. அந்த நாமத்தை நீ கூப்பிடும் ಆ பொழுது ನಾಮವನ್ನು ಕರೆಯುವಾಗ எல்லா முழங்காலுகளும் அங்கே முடங்கும். ಎಲ್ಲ ಮೊಣಕಾಲುಗಳು ಅಲ್ಲಿ Amen. ಹalleluya. வியாதியா, ರೋಗವ, துக்கமா, ದುಃಖವ, கஷ்டமா, ಕಷ್ಟವ, பண பிரச்சனையா, ಹಣದ ಸಮಸ್ಯೆ, குடும்ப பிரச்சனையா, ಕುಟುಂಬ ಸಮಸ್ಯೆ, எந்த பிரச்சனையாகட்டும், ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಆಗಲಿ, இயேசு என்ற நாமத்தில், ಯೇಸು ಎಂಬ ನಾಮ, இயேசு என்ற நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில் ಯೇಸು ಎಂಬ சகல முழங்காலுகளும் மடங்கும். ಮೊಣಕಾಲುಗಳು. ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஆமென். Amen. அதுதான் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம், ಅದೇ ಎಲ್ಲಕ್ಕೂ ಉನ್ನತವಾದ ನಾಮ, சகல அதிகாரங்களுக்கும் மேலான நாமம் ಸಕಲ இயேசு என்ற நாமம், ಉನ್ನತವಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ, சகல வல்லமைக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். ಸಕಲ ಬಲಕ್ಕೂ ಅಧಿಕವಾದ ಅಂತ ನಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. இதற்கு மேலே வேறொரு நாமம் இல்லை, ಇದಕ್ಕೆ ಮೇಲಾದ ಇನ್ನೊಂದು ನಾಮ ಇಲ್ಲ, ஒரு நாமமும் இல்லை. ಯೇಸುதான். இயேசுதான், இயேசுதான். ಯೇಸು. நீங்க இயேசுன்னு சொன்னா ಯೇಸು ಎಂಬ அதிசயம் நடக்கும், ಅತಿಶಯ ನಡಿ அற்புதம் நடக்கும், நடந்து தான் ஆகணும். ನಡೆದೇ ಆಗ್ಬೇಕು. அந்த நாமத்தில் ಆ ನಾಮದಲ್ಲಿ அதிகாரமும் வல்லமையும் உண்டு, ಅಧಿಕಾರವು ಬಲವು ಉಂಟು, அதிசயமும் அற்புதமும் உண்டு, ಅತಿಶಯವು ಅದ್ಭುತವು ಉಂಟು, அன்பும் கிருபையும் உண்டு, ಪ್ರೀತಿಯು ಕೃಪೆಯು ಉಂಟು, மகிமையும் வல்லமையும் உண்டு, ಮಹಿಮೆಯು ಬಲವುಂಟು, மனதுருக்கவும் கிருபையும் உண்டு,
ಮನಮರುಗುವಿಕೆಗೆ ಯೇಸು என்ற நாமத்தில். ಯೇಸು ಎಂಬ ನಾಮಕ್ಕೆ. ஹalleluya 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 ஹalleluya. இயேசு என்ற திரு நாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை நிறைந்த நாமமே. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை நிறைந்த நாமமே. பரர் பாடி புகழ்ந்திடும் நாமமதை, பரர் பாடி புகழ்ந்திடும் நாமமதே. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஹalleluya. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனை தெரியும். ನನಗೊಂದು ದೊಡ್ಡ ಸೇವಕರ ಗೊತ್ತು. அவர் ஒரு நாள் ಅವರು ಒಂದು ದಿನ என்னிடத்தில் அவருடைய ஒரு கதையை அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದ್ರು. அந்த மனுஷன் ಆ ಮನುಷ್ಯನು அடிக்கடி ಪದೇ ಪದೇ பரிசுத்தாவியானவர் அவரை பரலோகத்துக்கு கொண்டு போவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಅವರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಒಯ್ಯುತ್ತಿದ್ದರು. பரலோகத்தினுடைய பல காரியங்களை காமித்து ಪರಲೋಕದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತಿದ್ದರು. ஒரு நாள் ಒಂದು ದಿನ ಅವರು பரலோகத்தில் எடுக்கப்பட்டார். பரலோகಕ್ಕೆ ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟರು. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் போய் நின்றார். ಅವರು ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತರು. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ನನ್ನ ಕರ್ತನಾದ ಯೇಸು ஒரு தூதனை கூப்பிட்டு ದೂತನನ್ನು ಕರೆದು சொன்னார், ಹೇಳಿದರು, இவனை கொண்டு போய் ಇವನನ್ನು ತಕೊಂಡೋಗಿ நரகத்தை காமித்து. ನರಕವನ್ನು ತೋರಿಸು. இந்த தூதர் ಈ ದೂತನು இவரையும் அழைத்து ಇವರನ್ನು ಕರೆದು நரகத்துக்கு நேராக கொண்டு போனார். ನರಕಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಒಡ್ಡೊಯ್ದರು. அந்த நரகத்தில் இவர் பார்த்த காட்சிகள், ನರಕಕ್ಕೆ ಅವರು ನೋಡಿದ ಕಾರ್ಯಗಳು அது கொடூரமான காட்சிகள். ಕೊಟ್ಟಿರವಾಗಿತ್ತು. அதை பற்றி நாம நினைக்க வேண்டாம், ಅದರ ಕುರಿತು கேட்க வேண்டாம், ಕೇಳುವುದು ಬೇಡ, யோசிக்க வேண்டாம். ಯೋಚಿಸುವುದು ಬೇಡ. ஏனெனில் ಏನಂದ್ರೆ நானும் நீயும் ನಾನು ನೀವು அங்கேக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ಅಲ್ಲಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು. சொல்லுங்களே ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அப்ப அதை பற்றி கேட்க வேண்டாம். ಅದರ ಕುರಿತು ಕೇಳುವುದು ಬೇಡ. ஆனால் அவர் சொன்னார், ಅವರು ಹೇಳಿದರು, பிரதர், ಸಹೋದರ, அந்த தூதன் ಆ ದೂತನು என்னிடத்தில் சொன்னார், ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದರು, இப்பொழுது நான் ஒரு காரியத்தை காண்பிப்பேன். ಈಗ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ಅವರು அந்த தூதன் ಆ ದೂತನು மெதுவா, ಬಹಳ ಮೆದುವಾಗಿ, ரொம்ப மெதுவா, ತುಂಬಾ ಮೆದುವಾಗಿ இயேசு என்று சொன்னார். ಎಂದು ಹೇಳಿದರು. அவ்வளவுதான், ಅಷ್ಟೇ ತಾನೆ. பாதாளம் நடுங்க தொடங்கி. ಪಾತಾಳವು ನಡುಗಲಿಕ್ಕೆ அங்க இருக்கிற ಅಲ್ಲಿರುವಂತ அந்த அசுத்த தூதர்கள் ಆ ಅಶುದ್ಧ எல்லாம் கதறி அழுக தொடங்கிட்டாரமா. ಕಿರಿಚಿ ಕೂಗಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. பாதாளத்துல ஒரு என்ன சொல்லுகிறது, பயங்கரമായ சத்தம், பயங்கரವಾದ ಶಬ್ದ, அலறி கதறுகிறாள். ಅದು ಅಳುತ್ತಿ ಕಿರಿಚುವಂತ, அதுதான் இயேசு என்ற நாமத்தின் வல்லமை. ನಾಮದ ಬಲ, இயேசுவின் நாமத்தின் வல்லமை. ಯೇಸುವಿನ ನಾಮದ ಬಲ, ಶಕ್ತಿ. ஆமென். ಆಮೆನ್. நாம எல்லாம் சொல்லுவோம்ல, யோ சாத்தான் அப்படி பண்ணா, சாத்தான் இப்படி பண்ணா, இப்படி. ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ இயேசு என்ற நாமத்தினுடைய வல்லமையை புரிந்து கொண்டேன்னா ஒரு அசுத்த வல்லமையும் உன் பக்கத்தில் வர முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் வரும், ஆனால் ஒன்றும் உன்னை அசைக்க முடியாது, உன்னை அசைக்க முடியாது. இயேசு என்ற நாமம், ஹalleluya. அதை புரிந்து கொள்ளுங்க. அந்த நாமத்தின் வல்லமையை புரிந்து கொள்ளுங்க. அந்த நாமத்தில் இருக்கிற அதிகாரங்களை புரிந்து கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவன் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரியம் இயேசு என்ற நாமத்தின் மகிமை.
அந்த நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது ಆ ನಾಮವನ್ನು ನೀವು ಕರೆಯುವಾಗ உங்களுடைய வாழ்க்கை ನಿಮ್ಮ சரிதை ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. Hallelujah. Hallelujah. Proverbs 18:10. ಜ್ಞಾನೋಕ್ತಿ 18:10. நீதிமொழிகள் 18:10. தமிழ்ல படி. கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், ಬಲವಾದ ದುರ್ಗ, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். ನೀತಿವಂತರು ಹೋಗಿ ಅದರೊಳಗೆ ಸುಖವಾಗಿರುವರು. கர்த்தருடைய நாமம். ಕರ್ತನ ನಾಮ. கர்த்தருடைய நாமம் என்ன? ಕರ್ತನ ನಾಮವೇನು? கர்த்தருடைய நாமம் என்ன? ಕರ್ತನ ನಾಮ. கர்த்தருடைய நாமம் என்ன? கர்த்தன நாம ಏನು? எஸ். இவ்வளோ நேரம் சொன்னது உங்ககிட்ட தானே. காதை திறந்து இருக்கிறீங்களா? காதை அடைத்து இருக்கிறீங்களா? ಕಿವಿ ತೆರೆದಿದ್ದೀರಾ? அது கணவனை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? மனைவியை பற்றி யோசித்துட்டு ಗಂಡನ இருக்கீங்களா? ಕುರಿತು ಯೋಚಿಸ್ತೀರಾ? தயவு செய்து வெளியே போயிடுங்க. ದಯಮಾಡಿ ಹೊರಗೆ ಹೋಗಿ. அங்க போயிட்டு கணவனையோ மனைவியோ காதலியோ எல்லாம் நினைச்சுக்க. ಎಲ್ಲರನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳ್ರಿ. இங்க உள்ள உட்காரும் பொழுது ಇಲ್ಲಿ ಒಳಗೆ ಕೂತು இயேசுவை குறித்து நினைக்க. ಯೇಸುವಿನ ಕುರಿತು. அதற்காக தான் வந்திருக்கிறது. ಅದಕ್ಕಾಗಿ இது இயேசு வாசம் பண்ணுகிற இடம். ಯೇಸು ವಾಸಿಸುವ இந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற இடம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ நீங்க அசால்ட்டா நடக்க வேண்டிய இடம் இல்ல. ಅಸಾಧ್ಯವಾಗಿ ನೆಲೆಸಿ இவ்வளவு நேரம் ஒரு நாய் மாதிரி கத்துன இயேசு இயேசுன்னு, அப்ப கர்த்தருடைய நாமம் என்ன சொன்ன எல்லாம் மேல பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இதற்காக நீங்க இங்க வர வேண்டாம். கண்டிப்பா வர வேண்டாம். சாபம் உங்களுக்கு. ಅದು ನಿಮಗೆ ಶಾಪವಾಗಿರುತ್ತದೆ. ஆலயத்துக்கு வருகிறீங்களா? ಆಲಯಕ್ಕೆ ಬರುತ್ತೀರಾ? இயேசுவை பார்க்க வாருங்கள். ಯೇಸುವನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಬನ್ನಿ. இயேசுவினுடைய சத்தத்தை கேட்க வாருங்கள். ಯೇಸುವಿನ ಸ್ವರವನ್ನು ಕೇಳಿ இயேசுவினுடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வாருங்கள். அந்த நம்பிக்கையோட கடந்து வா. அல்லாட்டி போனா வராதே. ಇಲ್ಲದಿದ್ರೆ வராதே. ಇಲ್ಲದಿದ್ರೆ ಬರಬೇಡ್ರಿ. ஆமென். இப்படிப்பட்ட இந்த தரமற்ற கிறிஸ்தவத்தால் பரலோகத்துக்கு பக்கத்தில் கூட போக முடியாது. நீ யாரா இருந்தாலும் சரி. ಈ ರೀತಿ ಅಸಭ್ಯವಾಗಿ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. சும்மா வாயிலிருந்து பரலோகம் போவேன் பரலோகம் போகாது. ಇಲ್ಲ, ಬಾಯಿಂದ ಹೇಳಿ அது எழுப்பமே லேசான காரியம் அல்ல. ಬಹಳ லேசான காரியம் அல்ல. ಕಾರ್ಯವಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. உங்களையே மாற்றிக்கொள்ளுங்க. ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಬದಲಾಯಿಸಿ. உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. இன்றைக்கு இரவில் ಇವತ್ತು ರಾತ್ರಿ இன்றைக்கு இரவில் நீ மரித்து போனால் எங்கே இருப்பாய்? ಎಲ್ಲಿರುತ್ತಿ? எங்கே இருப்பாய்? ಎಲ್ಲಿರುತ್ತಿ? இந்த நிலைமையில் நீங்க இருப்பீர்களானால் ಈ ರೀತಿ ನಾವಿರುವುದು இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டீங்க. ನೀವು ಪರಲೋಕ மாறுங்க. ಬದಲಾವಣೆ ಹೊಂದಿ. மாறுங்க. ಬದಲಾವಣೆ ಹೊಂದಿ. வாழ்க்கையை ಜೀವಿತ உங்களுடைய சிந்தனையை ನಿಮ್ಮ ಯೋಚನೆ சகலவற்றையும் ಸಕಲವನ್ನು இயேசுவுக்கு கொடுங்க. ಯೇಸುವಿಗೆ ಕೊಡಿ. ஹalleluya. 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 அவரை பார்த்து சொல்லுங்க, ಅವರ இயேசுவே நீதான் எல்லாம். ನೀನೇ ಎಲ್ಲ. நீதான் எல்லாம். ನೀನೇ ಎಲ್ಲ. நீதான் எல்லாம். நீர் மட்டுமே. ನೀನು ಮಾತ್ರ. நீர் மட்டுமே. ನೀನು ಮಾತ್ರ. என்ன இல்லாட்டையும் பரவாயில்ல. ಏನೇ ಇದ್ರೂ பணம் இல்லாட்டி பரவாயில்ல. ಹಣ ಇಲ್ಲದಿದ್ರೆ இயேசு போதும். ಯೇಸು ಸಾಕು. வீடு இல்லாட்டி பரவாயில்ல. ಹಣ ಇಲ್ಲದಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. இயேசு போதும். ಯೇಸು ಸಾಕು. ஆஸ்தி இல்லாம பரவாயில்ல. ಆಸ್ತಿ ಇಲ್ಲದಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. இயேசு போதும். ಯೇಸು ಸಾಕು. ஹalleluya. ஹalleluya. அந்த நிலைமைக்கு வாருங்கள். ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಬನ್ರಿ. இயேசு போதுமே. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. அப்படி பாடுனா பத்தாது, ಹಾಗೆ ಹಾಡಿದ್ರೆ ಸಾಲದು. வாழ்ந்து காமி. ಜೀವನ வாழ்ந்து காமி. ಜೀವನ ಮಾಡಿ ತೋರಿಸು. எனக்கு இயேசு வேணும். ನನಗೆ ಯೇಸು ಬೇಕು. எனக்கு இயேசு வேணும். ನನಗೆ ಯೇಸು ಬೇಕು. ஹalleluya. Hallelujah. ஆமென். அந்த இயேசு என்ற நாமம் ಆ ಯೇಸು ಎಂಬ ನಾಮ அது ஒரு பெரிய துர்க்கமாமா. ಅದು ದೊಡ್ಡ ದುರ್ಗವಾಗಿ. படிங்க 18:10 ಪ್ರಾವಿನ್ಸ್ 18:10. ಯೆಹೋವನ ನಾಮವು ಬಲವಾದ ಬುರುಜು, ಶಿಷ್ಟನು ಅದರೊಳಗೆ ಓಡಿ ಹೋಗಿ ಭದ್ರವಾಗಿರುವನು. அது உங்க கன்னட டிரான்ஸ்லேஷன் தப்பு. அங்கே யெகோவா இல்ல,
ಯೆಹೋವ the name of the Lord, கர்த்தருடைய நாமம், ಕರ್ತನ ನಾಮವು அது பலத்த துர்ಗமாயிருக்கிறது. ಬಲವಾದ ಬುರುಜು, நீதிமான் ನೀತಿವಂತನು அதுக்குள்ள ஓடி ಅದರೊಳಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗಿ எப்படி இருப்பானா? ಹೇಗಿರ್ತಾನೆ? படிங்க சிஸ்டர். எப்படி இருப்பான்? சுகமாயிருப்பான். ಸುಖವಾಗಿರುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. உனக்கு பிரச்சனையா? ನಿನಗೆ ಸಮಸ್ಯೆಯಾ? என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ಏನೇ ಸಮಸ್ಯೆ என்ன ಇದ್ದರೂ, கஷ்டமா இருந்தாலும் ಏನೇ சரி, ಕಷ್ಟ ಇದ್ದರೂ ಸರಿ, உனக்கு ஓடி போக வேண்டிய ஒரு துர்கம் இருக்கு. ನಿನಗೆ ಓಡಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಒಂದು ದುರ್ಗ ಇದೆ. இயேசு என்ற நாமம். ಯೇಸು ಎಂಬ ನಾಮ. அந்த நாமத்தின் கீழே ಆ ನಾಮದ அடைக்கலம் ಕೆಳಗೆ பாருங்கள். ಆ ಭದ್ರತೆಯನ್ನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நாமத்தின் கீழே, ಆ ನಾಮದ ಕೆಳಗೆ, அந்த நாமத்தின் கீழே ಆ ನಾಮದ ಕೆಳಗೆ உங்களுக்கு சுகம் உண்டு, ನಿಮಗೆ ಸೌಖ್ಯ ಉಂಟು, சமாதானம் உண்டு. ಸಮಾಧಾನ ಉಂಟು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ஹalleluya. இயேசு என்ற நாமம் ಯೇಸು ಎಂಬ ನಾಮ பலத்த துர்கம், ಬಲವಾದ ಬುರುಜು, பலத்த துர்கம். ಬಲವಾದ ಬುರುಜು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐசாயா ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 12வது அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 4, 5, 6. 4, 5, 6. கன்னட படிங்க. ಆ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ಯೆಹೋವನಿಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ, ಆತನ ನಾಮವು ಮಹತ್ವವನ್ನು ವರ್ಣಿಸಿರಿ. என்னது என்னது? ಆತನ ನಾಮದ What ಮಹತ್ವವನ್ನು. does it mean? ஆத்தன His நாமம். name. That is. தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பு. Give praise to the Lord and proclaim his name. அவருடைய நாமத்தை நீ பிரசித்தப்படுத்து. ಪ್ರಸಿದ್ಧ ಮಾಡು. அப்படிதானே? ಎಸ್. அவருடைய நாமம் எந்த நாமம்? ಆತನ ನಾಮ. அந்த நாமம் எந்த நாமம்? ಆ ನಾಮ ಯಾವುದು? இயேசு நாமம். ஆமா. ಆಮೆನ್. அந்த இயேசு என்ற நாமத்தை ಯೇಸು ಎಂಬ ನಾಮವನ್ನು ஒரு கிறிஸ்தவனாயிருந்தேன்னா ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ದರೆ அவன் அந்த நாமத்தை ಆ ನಾಮವನ್ನು பிரசித்தப்படுத்தணுமா? ಪ್ರಸಿದ್ಧ ಮಾಡು. அடுத்தது ಅದರ ನಂತರ ಆತನ ನಾಮವನ್ನು ಉನ್ನತೋನ್ನತವೆಂದು, அவன் அந்த நாமத்தை ಆ ನಾಮ உயர்த்த வேண்டும், ಉನ್ನತೋನ್ನತನೆಂದು உயர்த்த வேண்டும். இயேசு என்ற நாமம், ಯೇಸು ಎಂಬ ನಾಮ, அதை பிரசித்தப்படுத்த வேண்டும். ಅದನ್ನು ಪ್ರಸಿದ್ಧ ಮಾಡಬೇಕು. அந்த நாமத்தை உயர்த்த வேண்டும். ಜ್ಞಾಪಕಪಡಿಸಿ. அடுத்ததாக ನಂತರ ಯೆಹೋವನನ್ನು ಗಾಯನದಿಂದ ಸ್ತುತಿಸಿ. அவருடைய நாமத்தை, ಆತನ ನಾಮ, அவருடைய நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை ಯೇಸು ಎಂಬ ನಾಮವನ್ನು மகத்துவப்படுத்தணுமா? மகத்துவப்படுத்தணுமா? ಮಹತ್ವಪಡಿಸಿರಿ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ಅವರು மகிமையான காரியங்களை செய்வார். ಆತನು ಮಹಿಮೆಯಾದ ಕಾರ್ಯ, glorious things, ಆತನು glorious things. ಮಹಿಮೆಯಾದ இயேசு என்ற நாமம், ಯೇಸು ಎಂಬ இயேசு என்ற நாமம் உங்களுடைய வாழ்க்கையில் ಜೀವಿತದಲ್ಲಿ glorious thing, மகத்துவமான காரியங்கள், மகிமை நிறைந்த காரியங்கள், மகிமை நிறைந்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கணுமா? ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு வழிதான். இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமம். ஹalleluya, ஹalleluya. இப்ப பாடுனாங்கல்ல, தேனென்பேன் பாலென்பேன் தேவிட்டாத சுவை என்பேன் உன்னாமம் என்ன என்பேன், நிறை என்பேன் மறை என்பேன் நீங்காத உறவென்பேன் உன்னாமம் என்ன என்பேன், தேனென்பேன் பாலென்பேன் தேவிட்டாத சுவை என்பேன் இயேசு நாமம் என்ன நிறையன்பேன் நரையன்பேன் நீங்காத உறவென்பேன்
மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வென்றாலும் உறவுகள் வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வென்றாலும் உறவுகள் உமக்கது ஈடாகுமோ? ஆமென். ஹalleluya. அந்த நாமத்துக்கு ஒன்றும் ஈடாவதில்லை. ஹalleluya. எல்லாவற்றுக்கும் மேலான நாமம், எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். அந்த 6வது வசனம் சொல்லுகிறது. 6வது வசனம் படிங்க. தமிழ்ல படிங்க. ஆமென். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ எப்படி இருக்கிறாராமா? எப்படி இருக்கிறாராமா? ಮಹತ್ತಾಗಿದ್ದಾನಷ್ಟೇ. எப்படி? பெரியவராயிருக்கிறாராமா? Hallelujah. He is great. Great. அவர் பெரியவராயிருக்கிறார். எங்கே? உங்கள் மத்தியில். Hallelujah. அப்ப இஸ்ரவேலே கலிகூர்ந்து கம்பீரி, உங்களையும் என்னையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சந்தோஷமாயிரு, கலிகூரு, உங்கள் மத்தியில் ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு. அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் மகா பெரியவர், சர்வ வல்லவர், எல்லா கிருபையும் நிறைந்தவர். அவர் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்களே, இயேசு என்னோடு கூட, இயேசு என்னோடு கூட, இயேசு என்னோடு கூட, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு எனக்கு அற்புதங்கள் செய்வார். இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். இயேசு என்னை நித்தியத்துக்கு வழி நடத்துவார். சொல்லிக்கொண்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஹalleluya. அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ணணும். எப்பொழுதும் எப்பொழுதும் நித்தியமாய் அவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூடவே இருப்பேன். ஹalleluya. அது அவருடைய விருப்பம், அது அவருடைய சித்தம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் உயர்த்துவே. உங்களுக்கு யாருக்கும் அந்த பாட்டு தெரியாதோ? யாருக்கும் தெரியாதா?
வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் தெய்வமே, பரிசுத்த அலங்காரத்தோடே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் வாழ்வினில் அசைவாடிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். நம்ம மத்தியில் வாழ விரும்புகிறேன் ஆண்டவராகிய இயேசு. எங்களோடு கூட இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு நம்ம ஒரு நாளும் கைவிடாத என் ஆண்டவராகிய இயேசு, நம்மை விட்டு விலகாத, நம்மை கைவிடாத, நம்மை வழி நடத்துகிற என் ஆண்டவராகிய இயேசு. அந்த நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. சகல முழங்கால்களும் முடங்கும் இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமம். சகல நாவுகளும் சொல்லும் இயேசுதான் கர்த்தர், இயேசு கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கைയുടെ சூழ்நிலை என்ன இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உனக்கு ஒரே ஒரு வழிதான், இயேசு. இயேசு என்ற நாமத்தை கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு, அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது உனக்கு எட்டாததும் உனக்கு தெரியாததும் ஆன பெரிய காரியங்களை அவர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வார். அடுத்ததாக அவர் செய்கிற காரியம், நாம் இயேசு என்ற நாமத்தை நம்ம உயர்த்தும் பொழுது அந்த இயேசு என்ற நாமத்தை நாம் பிரசித்தப்படுத்துவீர்களானால் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவுக்காக நானும் நீங்களும் வாழும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம். சங்கீதம் 91:11. இல்ல, முதல்ல படிங்க. எக்ஸோடஸ் 33:14. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 33:14. எக்ஸோடஸ் 33:14. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தமிழ்ல படிங்கம்மா. எக்ஸோடஸ் சொன்னேன்னா தமிழ். என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವೆನು. இயேசு என்ற நாமம், ಯೇಸು ಎಂಬ ನಾಮವು நானும் நீங்களும் ನಾನು ನೀವು அந்த நாமத்துக்குடைய சட்டையின் கீழே வரும் பொழுது ನಾಮನ ರೆಕ್ಕೆ ಅಡಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ನೀನು ದೇವರಾಗಿರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், ನಮಗೆ ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನ, என்னுடைய சமூகம் ನಿನ್ನ ಸಮ್ಮುಖವು எப்பொழுதும் உன்னோடு கூட வரும், ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನೊಂದಿಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ எங்கே போகும் பொழுது, ಎಲ್ಲಿ ಹೋದರೂ, நீ எப்ப
எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் ನೀನು பொழுதும், ಯಾವ ತರ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ நீ எந்த சூழ்நிலையில் இருக்கும் ಯಾವ பொழுதும் ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ದಾಟಿ ಹೋದ್ರು இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, என்னுடைய சமூகம் ನನ್ನ ಸಮ್ಮುಖವು உன்னோடு கூடவே ನಿನ್ನ இருக்கும். ಜೊತೆಗಿರುತ್ತದೆ. என்னுடைய சமூகம் ನನ್ನ ಸಮ್ಮುಖವು உனக்கு முன்னால கடந்து ನಿನ್ನ செல்லும். ಮುಂದೆ ಹೋಗುತ್ತದೆ. உன்னோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனையா ನಿನ್ನ இருந்தாலும் சரி, ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೇ என்ன ಪರಿಸ್ಥಿತಿ கஷ்டங்களா இருந்தாலும் ಏನೇ சரி, ಕಷ್ಟವಿದ್ದರೂ என்ன துயரங்களா இருந்தாலும் சரி, என்னுடைய சமூகம் ನನ್ನ ಸಮ್ಮುಖ உன்னோடு கூடவே ನಿನ್ನ இருக்கும். ಜೊತೆಗೆ ಇರುತ್ತದೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, உனக்கு ನಿನಗೆ தமிழ்ல என்ன, ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆ, இளைப்பாறுதல் தருவேன். ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னுடைய கஷ்டத்திலிருந்து ನಿನ್ನ இளைப்பாறுதல், ಕಷ್ಟದಲ್ಲಿಂದ ವಿಶ್ರಾಂತಿ, உன்னுடைய வியாதியிலிருந்து ನಿನ್ನ இளைப்பாறுதல், ರೋಗದಿಂದ ವಿಶ್ರಾಂತಿ, உன்னுடைய துக்கங்களிலிருந்து ನಿನ್ನ இளைப்பாறுதல், ದುಃಖದಿಂದ ವಿಶ್ರಾಂತಿ, குடும்ப பிரச்சனையிலிருந்து. ಕುಟುಂಬ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ವಿಶ್ರಾಂತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன இருந்தாலும் சரி, ಏನೇ ಇದ್ದರೂ இயேசுவோடு கூட இருந்தேனா, ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ இயேசுவுடைய நாமத்தை கூப்பிடுவீர்களானா, ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಕರೀಲಿಕ್ಕೆ இயேசு ಇಷ್ಟಪಟ್ಟರೆ சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, என் சமூகம், ನನ್ನ ಸಮ್ಮುಖವು, என்னுடைய சமூகம் ನನ್ನ ಸಮ್ಮುಖವು உன்னோடு கூட கடந்து ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சங்கீதம் 91 ಕೀರ್ತನೆ 91 11. 11. ನೀನು ಹೋಗುವಾಗಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ಆತನು ನನ್ನ ವಿಷಯವಾಗಿ ತನ್ನ ದೂತರಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವನು. அவருடைய சமூகம் முன்னோடு கூடி இருக்கும். ಅವರ ಸಮ್ಮುಖವು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರುತ್ತದೆ. அடுத்ததாக நீ போகிற வழிகளிலெல்லாம் ನೀನು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ உன்னை காப்பதற்கு, ನಿನ್ನನ್ನು உன்னை ಕಾಯುವುದಕ್ಕೆ, பாதுகாப்பதற்கு, ನಿನ್ನನ್ನು ಭದ್ರಪಡಿಸುವುದಕ್ಕೆ, உன்னுடைய வழிகள், உன்னுடைய கோணலான வழிகள், உன்னுடைய கோணலான வழிகள் ನಿನ್ನ ಅಡ್ಡದಿಡ್ಡ அதை ದಾರಿಯಲ್ಲಿ செமைப்படுவதற்கு ಅದು ಸರಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, என்னுடைய தூதர்களை உன்னோடு கூட ನನ್ನ அனுப்பு. ದೂತನ ನಿನ್ನ ಮುಂದೆ ಕಳಿಸುತ್ತೇನೆ. அந்த மாதிரி ஒரு விசுவாசம் உங்களுக்கு ಆ இருக்கு. ವಿಶ್ವಾಸ ನಿಮಗಿದೆಯಾ? நான் எங்கே போகும் ನಾನು பொழுதும் ಎಲ್ಲಿ ಹೋಗುವಾಗಲೂ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் ನನ್ನ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ என்னோடு ಪ್ರಸನ್ನತೆಯು கூட இருக்கிறது. ನನ್ನ ಜೊತೆಗಿದೆ. அவருடைய தூதர்கள் ಆತನ ದೂತನು என்னோடு கூட ನನ್ನ கடந்து ಜೊತೆಗೆ வருகிறார். ಇರುತ್ತಾನೆ. இதுதான் ಇದೆ கிறிஸ்தவனுக்குள்ள மிகப்பெரிய ஆசீர்வாதம். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವಂತ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு என்ற நாமத்தை கூப்பிடும் பொழுது ಯೇಸು ಎಂಬ ನಾಮವನ್ನು ಕರೆಯುವಾಗ அவருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರುತ್ತದೆ. நீ போகுகிற ನೀನು வழிகளிலெல்லாம் ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲೆಲ್ಲ உன்னை பாதுகாப்பதற்கு, ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ, உம்மை வழி ನಿನ್ನನ್ನು நடத்துவதற்கு ದಾರಿ ನಡೆಸುವುದಕ್ಕೆ அவருடைய தூதர்களை அனுப்புவார். ಆತನ ದೂತನಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்ததாக ನಂತರವಾಗಿ எரேமியா 33:14. ಯೆರೆಮೀಯ 33:14. ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ಆಹಾ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಯೆಹೋವ ವಂಶದಗಳ ವಿಷಯವಾಗಿ ನುಡಿದಿರುವ ಶುಭ ವಾಕ್ಯವನ್ನು ನೆರವೇರಿಸುವ ದಿನಗಳು ಬರುವವು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தமிழ்ல படிங்க சிஸ்டர். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். சொல்லுங்க. ಶುಭ ವಾಕ್ಯವನ್ನು ನೆರವೇರಿಸುವೆನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரியுதா உங்களுக்கு? ಆಗ್ತಿದೆಯಾ? கர்த்தர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, இதோ நாட்கள் வருகிறது, ಈ ಒಂದು ದಿನ ಬರುತ್ತದೆ, இதோ நாட்கள் ಈ வருகிறது. ಒಂದು ದಿನ ಬರುತ್ತದೆ. கர்த்தர் உமக்கு செய்த, ನಿನಗೆ ಮಾಡಿದ, உனக்கு சொன்ன, ನಿನಗೆ ಹೇಳಿದ, உன்னிடத்தில் சொன்ன ನಿನಗೆ ಹೇಳಿದ அந்த வாக்கு ಆ தத்தங்கள் ವಾಗ್ದಾನಗಳು நிறைவேறுகிற நாட்கள் வருகிறது. ನೆರವೇರಿಸುವ ಸಮಯ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் என்னெல்லாம் வாக்கு தத்தங்கள் உனக்கு சொன்னாரோ, ಆತನು ಏನೆಲ್ಲ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು என்னெல்லாம் வாக்கு தத்தங்கள், ಆತನು ಎಲ್ಲ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದರೋ அதெல்லாம் ಅದೆಲ್ಲವೂ நிறைவேறுகிற நாட்கள் ನೆರವೇರುವ ಸಮಯವು இதோ சீக்கிரமாய் கடந்து ಇದೋ வருகிறது. ಬೇಗನೆ ಬರುತ್ತಾ ಇದೆ. எனக்கு கொஞ்சம் கூட அது
ஈஸியா சொல்லட்டுமா? ಇನ್ನು ಸರಳವಾಗಿ இவ்வளோ நாளும் ಇಷ್ಟು ದಿನವೂ நீ ஜெபித்த ஜெபத்துக்கு, ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಪ್ರಾರ್ಥನೆ, நீ புலம்பின புலம்பல்களுக்கு, ನೀನು ಗುಳುಗುಟ್ಟಿದ நீ சிந்தின கண்ணீருக்கு ನೀನು ಸುರಿಸಿದ ಕಣ್ಣೀರಿಗೆ இயேசு ಯೇಸು பதில் கொடுக்க போகிறார். ಆತನು ஹalleluya, ಬದಲಾಯಿಸಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீங்க? ಯಾಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ எதற்காய் கதறிக் கொண்டிருந்தீங்க? ಯಾಕಾಗಿ ಕೂಗಿಕೊಂಡಿದ್ದೀರಿ? எதற்காய் புலம்பிக் கொண்டிருந்தீங்க? ಯಾಕಾಗಿ இயேசு ಯೇಸು இயேசு ಯೇಸು உன்னுடைய ஜெபத்துக்கு ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ பதில் கொடுக்கிற நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. சொல்லுங்களே ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. சங்கீதம் 126 5-6. ಕೀರ್ತನೆ 126 5-6. ಅಳುತ್ತಾ ಬಿತ್ತುವವರು ಹಾಡುತ್ತಾ ಕೊಯ್ಯುವರು, ದುಃಖಿಸುತ್ತಾ ಬೀಜವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವನು, ಹರ್ಷಿಸುವ ಚಿಗುಡುಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುವನು. படிங்க சிஸ்டர், நிறுத்துங்க. கண்ணீரோடு கூட விதைத்தீங்க. அழுத்தா பித்துவ கண்ணீரோடு கூட அழுது புலம்பி ஜெபம் பண்ணீங்கல்ல, கோலாடி பிரார்த்திಸಿದಿರ. இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நீ கண்ணீரோடு என்னிடத்தில் சொன்ன காரியங்கள், ನೀನು ಕಣ್ಣೀರಿಂದ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ நீ புலம்பி கதறி என்னிடத்தில் சொன்ன காரியங்கள், கோலாடி ಹೇಳಿದ ಕಾರ್ಯಗಳು என்ன நடக்குமா? கண்ணீரோடு உடைத்தால் ದುಃಖದಿಂದ ಬೆತ್ತಿದ ಬೀಜ கம்பீரமாய் ಹರ್ಷದಿಂದ ಕೊಯ್ದು அறுப்பாய். ಹರ್ಷದಿಂದ நீ ಕೊಯ್ಯುವ கம்பீரமாய் அறுக்க போகிற நாட்கள் வருகிறது. ಹರ್ಷದಿಂದ ಕೊಯ್ಯುವ ஹalleluya. நீ பண்ண ஜெபங்களுக்கு, ನೀನು ಮಾಡಿದ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ, அந்த ஜெபங்களுக்கு, ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ அதிசயமான அதிசயவாத அற்புதமான அற்புதவாத நீ நினைத்ததற்கும் கேட்டதற்கும் ஜெபித்ததற்கும் யோசித்ததற்கும் மேலான ஒரு பதில், மேலாத ಒಂದು ಉತ್ತರ. ஹalleluya. அது உன்னை தேடி வருகிறது. இயேசு, அது இயேசு சொல்லுகிறார், நீ கம்பீரமாய் அறுக்க போகிறாய். கண்ணீரோடு தானே விதைத்தீர், கம்பீரமாய் அறுக்க போகிறாய். ஹalleluya, ஹalleluya. உனக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள் அது அதிசயமாய் இருக்கும், அது அற்புதமாய் இருக்கும். உன்னுடைய உற்றோர் உறவினர்கள் உன்னை பார்த்து சொல்லுவார், எப்படி இது நடந்தது, எப்படி நடந்தது, உனக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது, எங்கிருந்து இந்த ஆசீர்வாதம் வந்தது? அப்பொழுது நீ சொல், இயேசு, இயேசு, இயேசு அவர் செய்தார். இயேசு பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்தார். அப்படி அவரை இயேசு என்ற நாமத்தை ஆமென் மகிமைப்படுத்திக்கொள், மகிமைப்படுத்திக்கொள். ஹalleluya. நாலாவது வசனம், ನಾಲ್ಕನೇ ವಾಕ್ಯ. ஆமென். ஹalleluya, ஹalleluya. எப்படி திரும்பி வர போகிறீங்க தெரியுமா? ತಿರುಗಿ ಬರುತ್ತಾರೆ ಗಂಭೀರമായി, ಹರ್ಷದಿಂದ, பெரிய பெரிய பண்டில்ஸ் ஆய், ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬಂಡಲ್ ಆಗಿ, பெரிய பெரிய பண்டில்ஸ் ஆய் ಒಂದೊಂದು தலையில் சுமந்து கொண்டு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், ಆ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು, ஆசீர்வாதங்கள், ಹಾಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், ಅರಿಯುವಂತ ಆಶೀರ್ವಾದ. உனக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வைக்க இடம் இல்லாதபடி ಆ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಸ್ಥಳ நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள். ಅದಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದ இயேசு என்ற நாமம், ಯೇಸು ಎಂಬ ನಾಮ, இயேசு என்ற நாமம், ಯೇಸು ಎಂಬ ನಾಮ, இயேசு என்ற நாமம். ಯೇಸು ಎಂಬ ನಾಮ. இந்த நாமத்தை மட்டும் நீ பிடித்துக் ಈ கொண்டால் ನಾಮವನ್ನು ಮಾತ್ರ ಹಿಡ್ಕೊಳ್ರಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஐசாயா 65:24, ಯೆಶಾಯ 65:25, 65:24. 65:24. யாரு தமிழ்ல படிங்க சிஸ்டர். 65:24.
அவர் கூப்பிடுவதற்கு முன்னே ಕರೆಯುವ ಮುಂಚಿತವಾಗಿ நான் பதில் கொடுப்பேன். ನಾನು ಸದುತ್ತರವನ್ನು நீ ದಯಪಾಲಿಸುವೆನು. இயேசு என்ற நாமம் ಯೇಸು ಎಂಬ ನಾಮ உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பேமானால், ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, இயேசு என்ற நாமம் ಯೇಸು ಎಂಬ ನಾಮ உன்னுடைய வாயில் இருப்போம் ನಿನ್ನ என்றார். ಬಾಯಲ್ಲಿ அந்த ಇರುವುದಾದರೆ, இயேசு என்ற நாமத்தின் ಯೇಸು கீழே ಎಂಬ ನಾಮದ ಕೆಳಗೆ நீ வாழுகிறீர்களானால், ನೀನು ಜೀವಿಸುವುದಾದರೆ பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீ கூப்பிடுவதற்கு முன்னே ನೀನು ಕರೆಯುವ ಮುಂಚಿತವಾಗಿ நான் உனக்கு பதில் ನಾನು தருவேன். ನಿನಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் சொன்ன இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன் ಈ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ என்று ನಾನು நீ மனதில் நினைக்கும் பொழுதே ನೆನೆಸುವಾಗಲೇ இயேசு அற்புதம் செய்து ಯೇಸು முடிப்பார். ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದನು. ஹalleluya. Hallelujah. நீ கூப்பிடுவதற்கு முன்னே ನೀನು அவர் பதில் தருவார். ಆತನು ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ மனதில் நினைக்கும் பொழுதே ನೀನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೆನೆಸುವಾಗ ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. நன்மை உன்னை தேடி வரும். ಶುಭವು ಕೃಪೆ ನಿನ್ನನ್ನು கிருபை உன்னை தேடி வரும். ಕೃಪೆ ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ நீ ಬರುತ್ತದೆ. நன்மையை தேடி போக வேண்டாம். ನೀನು ಶುಭವನ್ನು ಹುಡುಕಿ நீ ಹೋಗಬೇಡ. அற்புதங்களை தேடி போக ನೀನು வேண்டாம். ಅದ್ಭುತವನ್ನು ಹುಡುಕಿ நீ ಹೋಗಬೇಡ. அதிசயங்களை தேடி போக ನೀನು வேண்டாம். ಅತಿಶಯವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುವುದು ಬೇಡ. அதிசயங்கள், அதிசயಗಳು, அற்புதங்கள், அற்புதಗಳು, நன்மை, ನಮ್ಮನ್ನು, கிருபை கிருபை உன்னை தேடி வரும். ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. அதுதான் இயேசு என்ற நாமத்தின் மகிமை. ಅದೇ ಯೇಸು ಎಂಬ ನಾಮದ ಮಹಿಮೆ. எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯ இன்றையிலிருந்து ಇವತ್ತಿನಿಂದ அந்த நாமத்தை ಆ ನಾಮವನ್ನು முருகை பிடித்துக் கொள்ளுங்கள். ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿಕೊಳ್ಳ್ರಿ. என்ன வந்தாலும் ಏನೇ ಬಂದರು இயேசு, ಯೇಸು, இயேசு. ಯೇಸು. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಬಂದರು இயேசு. ಯೇಸು. என்ன கஷ்டங்கள் ಏನೇ வந்தாலும் ಕಷ್ಟ ಬಂದರು இயேசு. ಯೇಸು. என்ன வியாதிகள் வந்தாலும் ಏನೇ ರೋಗ ಬಂದರು இயேசு. ಯೇಸು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் பெரியவர், ಅವರು ದೊಡ್ಡವರು, வல்லவர். ಬಲ್ಲವರು. இயேசு, ಯೇಸು, இயேசு. ಯೇಸು. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னே 4 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ எனக்கு ஒரு பயங்கரமா லூஸ் மோஷன். ನನಗೆ ಭಯಂಕರವಾದ ಲೂಸ್ ಮೋಷನ್. அப்படி கோட்டயத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு ಕೋಟೆ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಆದೆ. ஒரு 36 ஹவர்ஸ்க்குள்ள 36 ಗಂಟೆಗಳ ಒಳಗೆ 72 தடவை 72 ಸಾರಿ நான் டாய்லெட்டில் போக வேண்டி ನಾನು வந்துச்சு. ಬಾತ್ರೂಮಿಗೆ ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು. இங்க என்னெல்லாமோ ட்ரீட் பண்றாங்க, என்னெல்லாமோ மெடிசன் கொடுக்கறாங்க, ಮಾಡಿದ್ರು, ஒண்ணுமே நடக்கல. ಏನು ನಡೆದಿಲ್ಲ. மூன்றாவது நாள், ಮೂರನೇ ದಿನ, third day இல்ல மேரி, மூன்றாவது நாள் ಮೂರನೇ ದಿನ ஒரு 11 மணி ஆயிருக்கும். 11 ಗಂಟೆ ಆಗಿರಬಹುದು. நான் ஸ்லோலி அப்படி அன்கான்ஷியஸ் ஆகி போயிட்டு ನಾನು ನನ್ನ ಅನ್ಕಾನ್ಶಿಯಸ್ ಆಗಿದೆ, எனக்கு ಇಲ್ಲದವನಾದೆ. எனக்கு தெரிஞ்சிச்சு, ನನಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು என்னுடைய வேலை வந்து ನನ್ನ விட்டது. ಸಮಯ ಬಂತು. நான் நினைச்சேன் எல்லாம் முடிந்தது. ನಾನು ಅನಿಸಿದೆ ಎಲ್ಲ ಮುಗಿತಾಯವಾಯಿತು. பக்கத்தில் அடுத்த பெட்ல மெரின் படுத்து கொண்டிருந்தா, ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕಣ್ಣು ಮಲಕೊಂಡಿದ್ರು. கடைசியாய் கண்ணு திறந்து அவளை பார்க்கணும்னு இருந்துச்சு. ನನ್ನ ಕೊನೆಯದಾಗಿ ಕಣ್ಣು ತೆರೆದವನ್ನ ನೋಡ್ಬೇಕಂತ கண்ணு திறக்க முடியல. ಕಣ್ಣು ತೆರಲಿಕ್ಕೆ ಆಗಿಲ್ಲ. அப்படி என்னுடைய கான்ஷியஸ் போயிட்டே இருந்துச்சு. ಹಾಗೆ ನನ್ನ ಕಾನ್ಶಿಯಸ್ ಪ್ರಜ್ಞೆ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு, ಒಂದು ಮಾತ್ರ ಗೊತ್ತಿತ್ತು, என்னுடைய வேலை வந்துச்சு. ನನ್ನ ಸಮಯ ಬಂತು. அப்படி நான் நினைச்சேன். ಹಾಗೆ ನೆನೆಸಿದೆ. நான் சொன்னேன், ஆண்டவரே ದೇವರೇ ஏன் இப்படி? ಹೇಗೆ ಈ ಸಮಯ? அப்பொழுது ಆಗ ஒரு சத்தம், ಒಂದು ಶಬ್ದ, ஸ்பீக் இன் டங்ஸ், ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡು. ஒரு சத்தம், ಒಂದು ಸ್ವರ, அந்நிய பாஷையில் பேசு. ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡು. அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் ಆ ಒಂದು ಮೂರ್ಛೆ ಹೋದಂತ ಸಮಯದಲ್ಲೂ ನಾನು அந்நிய பாஷையில பேச தொடங்கினேன். ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. என்னெல்லாமோ பேசினேன். ಏನೆಲ್ಲ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ, அதுவரைக்கும் நான் பேசாத வார்த்தைகள், அதுவரைக்கும் நான் பேசாத பாஷை, அதுவரைக்கும் நான் அந்த பாஷையில் என்னெல்லாமோ பேசிக் கொண்டிருந்தேன். ஆனா ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், ಒಂದು ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಯಿತು. அந்த பாஷையில் ஏதோ ஒரு பாஷையில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். ಯಾವುದೋ ಒಂದು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ, அந்த பாஷையில் ಆ ಭಾಷೆಯಲ್ಲಿ எனக்கு தெரிந்தது, ನನಗೆ ಗೊತ್ತಾಯಿತು, நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தது. ನಾನು ಕರ್ತನನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿದೆನೋ, மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தது. ಮಹಿಮೆಪಡಿಸಿದೆನೋ. அப்படியே திடீர்னு பார்த்தேன்னா ತಿರುಗಿ ತಕ್ಷಣ ನೋಡಿ என்னுடைய பெட்டுக்கு பக்கத்துல ಬೆಡ್
ஒரு 3 கருத்த உருவங்கள் நின்றுட்டு இருந்துச்சு. 3 ಕಪ್ಪಾದ ಜೀವ ನಿಂತಿತ್ತು. அந்த உருவங்கள் ಆ ಒಂದು ಜೀವವು என்னை வந்து பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருந்தது. They were trying to catch me. ಅದನ್ನು ನನ್ನನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದರು. ஆனா அது எனக்கும் இந்த உருவங்களுக்கும் இடையில ನನಗೂ ಆ ಜೀವಕ್ಕೂ ஏதோ ஒரு சக்தி, ಯಾವುದೋ ಒಂದು ಶಕ್ತಿ அவங்களுக்கு என்னுடைய பக்கத்தில் வர முடியல. ಅದು ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರಲಿಕ್ಕಾಗದಂತೆ ತಡೆಯುತ್ತಿತ್ತು. அப்பொழுது நான் பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை கேட்டேன். ಆಗ ನಾನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ Bind that spirit. ಕಟ್ಟು ಆ ಶಕ್ತಿ. Bind that spirit. ಆ ಕಟ್ಟು ಆ ಅಶುದ್ಧಾತ್ಮವನ್ನು. அப்பொழுது ಆಗ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವನ್ನು அந்த அசுத்தாவிகளை கட்டத் தொடங்கினேன். ಅಶುದ್ಧಾತ್ಮವನ್ನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. ஒரு 2 நிமிஷம் தான். 2 ನಿಮಿಷವೇ அந்த உருவங்கள் எல்லாம் அப்படியே மாயையாய் போயிற்று. ಜೀವಿಗಳೆಲ್ಲ ಹಾಗೆ ಮಾಯ ಆಯಿತು. திரும்பவும் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், ತಿರುಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳಿದರು, Speak in tongues. ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡು. நான் திரும்பவும் அந்நிய பாஷையில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தேன். ನಾನು ನನ್ನ ಕರ್ತನನ್ನು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಹಿಮೆಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. ஒரு நர்ஸ் வந்துச்சு. ಒಂದು ನರ್ಸ್ ಬಂತು. நல்ல அழகான ஒரு நர்ஸ். ಒಳ್ಳೆ ಸುಂದರವಾದ ಒಂದು ನರ್ಸ್ பக்கத்துல வந்து நின்னாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತರು. ஆவியானவர் சொன்னார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳಿದರು, Bind her. ಅವರನ್ನು ಕಟ್ಟು. I started binding that woman. ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. அவளும் அப்படியே மறைந்து போய். ಅವರು ಹಾಗೆ ಹೋದ್ರು. அடுத்த நிமிஷம் நான் எந்திரிச்சேன். ನಿಮಿಷಗಳು நான் நினைச்சேன், எனக்கு புரிஞ்சிச்சு, ನನಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು, நான் என்னுடைய வியாதி மாறிட்டு, ನನ್ನ ರೋಗವು என்னுடைய ரோகம் மாறிட்டு. ನನ್ನ ರೋಗವು ಮಾರ್ಪಡಿತು. அது வரைக்கும் அப்படி ஒரு லிக்விடா கிரீன் கலர் அப்படிதான் என்னுடைய மோஷன் போயிட்டு இருந்துச்சு. அதுவரைக்கும் ನನ್ನ ಗ್ರೀನ್ ಕಲರ್ ಆಗಿ ನನ್ನ ಮೋಷನ್ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. அப்ப எனக்கு வாஷ்ரூம் போகற மாதிரி இருந்துச்சு. ಹಾಗೆ ನನಗೆ ವಾಶ್ರೂಮಿಗೆ ಹೋಗಬೇಕು ಅನಿಸಿತು. போய் பார்த்தேன், நான் நார்மல் மோஷன். ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ನನ್ನ ಮೋಷನ್ ಆಯಿತು. மெரினை கூப்பிட்டேன். ಮೆರಿನ್ ಅಂತ ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕರೆದೆ, பாரு ನೋಡು. அப்புறம் ನಂತರ மெரின்கிட்ட சொன்னேன், ನನ್ನ ಹೆಂಡತಿ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, I am fully all right. ನಾನು ಪೂರ್ಣವಾಗಿ ಸ್ವಸ್ಥತೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ. காலையில ಮುಂಚಾನೆ எனக்கு நல்ல ಒಳ್ಳೆ பாலப்பம் ஸ்டூ வாங்கிட்டு வா. ಒಂದು ಅದು ಒಳ್ಳೆ ಒಂದು ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಅನ್ನು ತಕೊಂಡು ಬಾ. பாலப்பம் கேரளாவுல கிடைக்கும், நல்லா இருக்கும். அப்பம் and stew அது வாங்கிட்டு வா. ಮತ್ತು ಸಾರು ತಕೊಂಡು ಬಾ. காலையில 6 மணிக்கு என் காதலி ஓடி போய் நல்ல ஸ்டூ அப்பம் எல்லாம் வாங்கி ನನ್ನ ಆಡಿ ನನಗೆ ஆடிச்சு தூள் கலக்கிட்டேன். ನನಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ತಂದು ಕೊಟ್ಟರು. 9 மணிக்கு டாக்டர் வந்தாரு. 9 ಗಂಟೆಗೆ ಡಾಕ್ಟರ್ அவர் இதெல்லாம் பார்த்தாரு. ಅವರು ನೋಡಿದ್ರು, என்ன ஆச்சுன்னு ಏನಾಯ್ತು எப்படின்னு சொன்னேன். ಹೇಗೆಂಬುದಾಗಿ நான் சிரித்தேன். ನಾನು ನಗ್ತಿದೆ. நான் சொன்னேன், இயேசு. ನಾನು ಮಾಡಿದ அவர் ஒரு கிறிஸ்தவர், ಅವರು ಕ್ರೈಸ್ತ, அவர் புரிஞ்சு கொண்டாரு. ಅವರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡರು. அப்ப ஒண்ணும் சாப்பிடாதீங்க, இப்போ ತಿನ್ಬೇಡ್ರಿ, கஞ்சி மட்டும் சாப்பிடுங்க. ಗಂಜಿ ಮಾತ್ರ ಕುಡಿ. நான் சொன்னேன், டாக்டர் ஆல்ரெடி அப்பம் ஸ்டூ எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ಅಪ್ಪ ಕರಿ ಎಲ್ಲ ತಿಂದು ಬಿಟ್ಟೆ. இதுதான் இயேசு. ಇದೇ ಯೇಸು. இயேசு என்ற நாமத்தின் ಯೇಸು ಎಂಬ ನಾಮಕ್ಕೆ ஹalleluya. ஹalleluya. அந்த நாமம், ಆ ನಾಮ, அந்த நாமத்துக்குள் ಆ ನಾಮದೊಳಗೆ நீதிமான் ನೀತಿವಂತನು ஓடி ஒளிப்பான். ಓಡಿ ஹalleluya. இயேசு என்ற நாமம் ಯೇಸು ಎಂಬ ನಾಮ பலத்த துர்கம், ಬಲವಾದ ದುರ್ಗ, பலத்த துர்கம், ಬಲವಾದ ದುರ್ಗ, பலத்த துர்கம். ಬಲವಾದ எப்ப வேணாலும், ಯಾವಾಗ ಬೇಕು, எந்த நேரத்திலானாலும், ಯಾವ எந்த ಸಮಯದಲ್ಲಾದರೂ, பிரச்சனையாயினாலும் ಯಾವ ಸಮಸ್ಯೆ அந்த ಬಂದರೂ துர்க்கத்துக்குள் ஓடி ஒளித்துக் ಆ கொள்ளுங்க. ದುರ್ಗದ ಒಳಗೆ ಭದ್ರವಾಗಿರುತ್ತೀರಿ. ஹalleluya. 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 இன்று இரவிலிருந்து ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಿಂದ உன்னுடைய ஆத்மாவிடத்தில் சொல்லு, ಆತ್ಮದೊಳಗೆ உன்னுடைய ஆத்மாவிடத்தில் சொல்லு, ನಿನ್ನ ಆತ್ಮದೊಳಗೆ என்ன வந்தாலும் ಏನೇ ಬಂದರೂ இயேசு, ಯೇಸು அந்த நாமம் ಆ ನಾಮ எனக்கு துர்கம், ಅದು ನನಗೆ ದುರ್ಗ, எனக்கு அடைக்கலம், ನನಗೆ எனக்கு ಬಲ, கோட்டை, ನನಗೆ ಕೋಟೆ, எனக்கு எல்லாம், ನನಗೆ ಎಲ್ಲ, எனக்கு எல்லாம் ನನಗೆ ಎಲ್ಲ இயேசு. ಯೇಸು. இயேசு. ಯೇಸು. ஜெபம் செய்வோமா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. Thank you Lord. ಕೃತಜ್ಞತೆ ದೇವರೇ. Thank you Jesus. எந்திரிச்சு நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்பத் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்பத் துன்ப
விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கி கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடும் திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதம் கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதம் என்னை நோக்கி கூப்பிடு என்னை சென்று சொன்னவரே என் ஆண்டவராகிய இயேசுவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உள்ளவர் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடினபடியால் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசினபடியால் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இப்பொழுதும் ராஜாவே இயேசு என்ற நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகன் சொன்னார், எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அவருடைய நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில் எதை கேட்டாலும், எதை கேட்டாலும் பிதா குமாரனில் மகத்துவப்படுவதற்காக அதை செய்வேன் என்று அந்த வாக்கு தத்தத்தின்படி, அந்த வாக்கு தத்தத்தின்படி இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் கேட்கிறேன். இந்த பிள்ளைகள் எந்த தேவையோடு கூட வந்திருக்கிறார்களோ, எதற்காக உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களோ, எதற்காக இயேசு என்ற நாமத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அற்புதம் நடக்கட்டும். இயேசு என்ற நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில் ஜெபங்களுக்கு, ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டாகட்டும், பதில் உண்டாகட்டும். இப்பொழுதே, இப்பொழுதே இயேசு என்ற நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் எதை கேட்டாலும், எதை கேட்டாலும் இயேசுவே, இயேசுவே அதை தந்தருளுவீராக, அதை தந்தருளுவீராக, அதை தந்தருளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ வியாதிகள் மாறட்டும், ರೋಗಗಳು ಬದಲಾವಣೆ வியாதிகள் மாறட்டும். ರೋಗಗಳು ಬದಲಾವಣೆ என்ன வியாதியா இருந்தாலும், ಏನೇ ರೋಗವಾಗಲಿ எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், என் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும், குணமாகட்டும், குணமாகட்டும். குடும்ப பிரச்சனைகள், ಕುಟುಂಬ ಸಮಸ್ಯೆಗಳು குடும்ப பிரச்சனைகள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒழிந்து போகட்டும், ஒழிந்து போகட்டும். ಅಳಿದು ಹೋಗ್ಲಿ பண பிரச்சனைகள், ಸಮಸ್ಯೆಗಳು பண பிரச்சனைகள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும். ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ அசுத்த ஆவிகளின் கிரியைகள், ಅಶುದ್ಧಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳು அசுத்த ஆவிகளின் கிரியைகள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும். ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ விடுதலை உண்டாகட்டும், ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ விடுதலை உண்டாகட்டும், ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ விடுதலை உண்டாகட்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும், ಜೀವಿತದಲ್ಲಿ சமாதானம் உண்டாகட்டும். ಸಮಾಧಾನದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ நன்றி, ನಂಬಿರಿ நன்றி, ಕೃತಜ್ಞತೆ நன்றி. ಕೃತಜ್ಞತೆ கிருபை பெருகி பெருகட்டும், ಕೃಪೆ உங்களுடைய வாழ்க்கையில் கிருபை பெருகி பெருகட்டும். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೃಪೆ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ನನ್ನ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ இவருடைய வாழ்க்கையில் ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ நன்மை, ಒಳಿತು நன்மை நிரம்பி வழியட்டும், ಕೃಪೆ ತುಂಬಲಿ நிரம்பಿ வழியட்டும். ತುಂಬಿ ತುಳುಕಲಿ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ஆமென், ஆமென். ಆಮೆನ್ ஆசீர்வதியும், ಆಶೀರ್ವದಿಸು ஆசீர்வதியும் ಆಶೀರ್ವದಿಸು இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். ಆಮೆನ್.